50 மீண்டும் நம்ம வாசிக்க கேட்போம். ஒருத்தர் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 49:5. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வார்த்தை நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ள ஒரு வல்லமையான ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை செய்து முடிக்கிறது. நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அதிசயம் வாழ்க்கையில நடக்கணும்னா இப்ப நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, இதுல இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குரியது என்ன? எல்லாருக்கும் வார்த்தை ஒரே மாதிரி வராது. ஒரே மாதிரி வந்தது மாதிரி இருந்தாலும் அது ஒவ்வொருத்தரோட வித்தியாசமான கோணத்துல அந்த வார்த்தை இடைப்பட ஆரம்பிக்கும். இங்க அவன் சொல்றான், முடிஞ்சு போகும்போது கடைசி நிலைமைக்குள்ள வந்துட்டேன் ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி, அதாவது என் வாழ்க்கையில என்ன தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்க போகிறது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் என் வீட்டுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா நடக்க போகிறது. அதுக்கு முன்னாடி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனா ஆண்டவர் போகல. ஆண்டவர் போக வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவனோடு கூட சொல்கிறார், நீ போ, பிழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடம் எப்படிப்பட்டது என்பது அல்ல, நான் யார் என்பது அல்ல, எனக்கு வந்த அந்த வார்த்தை எனக்கு முன்பதாக சென்று கர்த்தருடைய வேலையை நம்முடைய வீடுகளுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே செய்ய வல்லமை உடையதா இருக்கிறது. அல்லேலூயா. இது நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போகலாம், பிழைத்திருக்கிறான் பிள்ளை, நீ போகலாம், உனக்கு ஒரு அற்புதமாக நடந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சுட்டேன். ஆமென். அவருடைய வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இனி நான் செய்வேன், இனி நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு இல்ல, நீ நம்பி வந்துட்டல, வந்த உனக்கு நான் அதை செஞ்சுட்டேன். வார்த்தை நமக்கு உள்ள ஒரு வல்லமையான கிரியைகளை முன்னாக போய் செய்து பாருங்க. முன்னாடி போய் தடையை உடைக்கிறது, முன்னாடி போய் பிரச்சனையை மாற்றுது. நீங்க நான் எப்படி இந்த பாதையை கடப்பேன்? ஆமென். எனக்கு இந்த வழி எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாதை எனக்கு ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கிறது, நான் எப்படி இதை தாண்டி போக முடியும்? ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம். ஆமென். எது கடினமோ அதை நீ செய்யலாம் ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆவது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாம் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அவர் சொன்னதுதான் செய்வார். சொல்லியிருக்காரா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே தன் வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. நேற்று ராத்திரி ஒருத்தவங்க சண்டை போடும்போது சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுட்டு வந்திருக்கீங்க.